காட் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் வந்து அதோட மேப்பிங் வந்து எப்படி இருக்கும்னா ஆர்லேருந்து ஓப்பன் இன்டர்வல் 0, பைக்குள்ளே இருந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ என்ன கேட்டிருக்கானா தீட்டாவோட வேல்யூவை கண்டுபிடி சொல்லிட்டான். அதுவும் பர்டிகுலராக √3யோட தீட்டா வேல்யூ என்னவா இருந்திருக்கும் காட் ஃபங்க்ஷன் போடச்சில அப்படின்னு கேட்டிருக்கான். ஸோ எழுதிப்போமா, காட் இன்வெர்ஸ் ஆஃப் √3. ஸோ போத் சைட் நான் என்ன பண்ணுறேன், மல்டிபிள் பை காட்டால் மல்டிப்ளை பண்ணுறேன். காட்டால் மல்டிப்ளை பண்ணால் காட் தீட்டா இஸ் ஈக்குவல் டு காட் இன்வெர்ஸ் ஆஃப் √3ன்னு எழுதிப்பேன். ஓகேவா? இப்போ காட்டும் இன்வெர்ஸும் கேன்சல் பண்ணால் காட் தீட்டா இஸ் ஈக்குவல் டு √3. எப்போ வந்து உங்களுக்கு காட்டு √3 எடுக்கும், காட் தீட்டா இஸ் ஈக்குவல் டு காட் π/6 உங்களுக்கு √3 எடுக்கும். ஸோ உங்கள் கோடொமைன் என்ன, 0 to πக்குள்ளே தானே, அதாவது இதுக்குள்ளே தானே லையாக இருப்பான். ஸோ பர்டிகுலராக அவன் என்ன கேட்டிருக்கான், தீட்டாவோட வேல்யூ இஸ் ஈக்குவல் டு π/6ன்னு கிடச்சிருக்கு. இட்ஸ் பிலாங்ஸ் டு 0 to π தான். இதோட வேல்யூ 30 டிகிரி கண்டிப்பாக உங்களுக்கு 0 to πக்குள்ளே கண்டிப்பாக இருந்திருப்பான். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? இப்போ உங்கள் காஸ் இன்வெர்ஸ் ஃபங்க்ஷனோட மேப்பிங் என்னவாக இருந்திருப்பான்னா க்ளோஸ் இன்டர்வல் -1, -1,1லேருந்து க்ளோஸ் இன்டர்வல் 0, πக்குள்ளே இருந்திருப்பான். ஸோ இங்கே என்ன கேட்டிருக்கானா பர்டிகுலராக